ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான vlog தான் பார்க்க போகிறீங்க. ஒரு கெட் ரெடி வித் மீ vlog தான். எங்கே நான் கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரெண்டு வீட்டில் கேம் நைட் அப்படின்னு சொல்லி சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கெட் டுகெதர் ஒரு பாட்லக் மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் கிட்ஸுக்கு கேம்ஸு, பெரியவங்களுக்கு கேம்ஸு அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் ரெடி ஆகிட்டுருக்கேன் நான். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வெறும் ஃபேஸில் வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணேன். அது கொஞ்சம் அப்படியே ஃபேஸில் அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறமா ட்ரூ ஸ்கின் வைட்டமின் சி சீரம் அது வந்து நான் போட்டிருந்தேன். அதுவும் கொஞ்சம் அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா கிளினிக்கோட யூஸ்வலாக நான் அந்த கிளினிக்கோட ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான் போடுவேன். பட் இந்த வாட்டி வந்து அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமுடைய உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீனும் இருக்குது. எஸ், ஸோ அது வந்து போட்டிருந்தேன் நான். அதுவும் கொஞ்சம் வந்து ஃபேஸில் அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா வேறு ஒன்றுமே போடல. ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ எதுவுமே கிடையாது. அதுவும் ஃபேஸில் அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா நான் வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் போட்டுட்டு ஜஸ்ட் லைட்டாக ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் வந்து செஃபராவோடது அந்த பீஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு டோன் இருக்கும். அது வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஐப்ரோஸ்க்கு வந்து டார்க் ப்ரௌன் செஃபோரா அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸோட டார்க் ப்ரௌன் அந்த ஷேடோட ஐப்ரோ ப்ரோ பவுடர். அது ஆக்சுவலாக இது கிடையாது, வேக்ஸ் மாதிரி கிடையாது, ப்ரோ பவுடர். அது வந்து லைட்டாக கொஞ்சம் ப்ரோ வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்து ஐப்ரோ ட்ரிம் பண்ணேன். நான் இந்த வாட்டி பண்ண இடத்துல ரொம்ப நல்லா பண்ணி விட்டுருந்தாங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோ பவுடர் மட்டும் போட்டேன் நான். அது போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் கண்ணுக்கு மை வச்சுட்டு மை வந்து செஃபோராவோட 24 hour 12 hour காஜல் நினைக்கிறேன். எஸ், அது அண்ட் ஐலைனரும் வந்துட்டு செஃபோராவோட தான். அது வந்து வாட்டர் ப்ரூஃப் 24 hour ஐலைனர் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மஸ்காரா வந்து நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நான் ட்ரை பண்ணதுலேயே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஸ்மட்ஜ் ஆகாமல் அது ஒரு மாதிரி கண்ணு மேலே வெயிட்டாக அது இருக்கிற மாதிரி இருக்கும் ரேஷஸ் மேலே. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது வந்துட்டு கிளினிக்கோட தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி அந்த ரெவ்லான்து யூஸ் பண்ணியிருக்கேன், லாக்மேது யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் செஃபோராதே யூஸ் பண்ணியிருக்கேன், மேக்து யூஸ் பண்ணியிருக்கேன், மில்க்குன்னு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், அதுவும் நல்லாயிருக்கும். பட் எனக்கு ஓவராலாக ரொம்ப பிடிச்சது வந்துட்டு கிளினிக்கோட அந்த மஸ்காரா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுவும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு பொட்டு. ஸோ கேம் நைட் அப்படின்றதுனால ரொம்ப எலாபரேட்டடாக அட் த சேம் டைம் ரொம்ப டல்லாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கன்சீலர்லாம் நான் போடல, ஃபவுண்டேஷன் போடல, ப்ளஷ்ஷு, அதுக்கப்புறம் இந்த ஐ ஷேடோ இதெல்லாம் எதுவுமே போடாமல் ரொம்ப சிம்பிள் மேக்கப் அட் த சேம் டைம் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதுனால பண்ணேன். அண்ட் ஆல்சோ ட்ரெஸ் வந்து இந்த வாட்டி நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு குர்த்தா கிடையாது, ஷர்ட்டும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஷர்ட் டைப் குர்த்தாவும் சொல்லலாம். அந்த மாதிரியானது ஒன்று மேலாஞ்சிலேருந்து எடுத்திருந்தேன் நான். அது அண்டு ஒரு பாட்டியாலா பேண்ட்டு, அது வந்து எங்கள் அம்மா நான் இந்தியாவில் நான் போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த பாட்டியாலா பேண்ட்டுக்கு இது வந்து கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால் வந்து பெரிய பெரிய லாங் கவுன்ஸோ இல்லை ட்ரெஸ்ஸஸோ போடுற மாதிரிலாம் இல்லை, ஏதாவது நல்ல கம்ஃபர்ட் க்ளோதிங் அட் தி சேம் டைம் ரொம்ப ஸ்வெட் ஆனாலும் உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் எங்கள் வீட்டிலேருந்தே ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போகிறோம், காரில் தான் போகிறோம், ஆனாலும் வந்து வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க. ஸோ அது போட்டிருந்தேன். அண்ட் ஆல்சோ லிப்ஸ்டிக் வந்து ஆக்சுவலாக கிளினிக்கோடது. நான் வந்து அந்த லிப் பாம் மாதிரி டிண்டட் லிப் பாம் மாதிரி இருந்தது, அது போட்டிருந்தேன். அதில் ரொம்ப உங்களுக்கு வந்து ஷேட் வராது, அந்த லைட்டாக அந்த லிப் கிளாஸ் மாதிரி இல்லாமல் ஒரு லிப் பாம் கொஞ்சம் க்ளாஸி ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக அந்த லிப் பாம் போட்டுட்டு மேக்கில் வந்து என்னோடய ஃபேவரெட் கலர் வந்து டிவா. மேக்கில் வந்து நான் 2-3 தான் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஃபேவரெட் வந்து டிவா தான். ஏன்னா அது வந்து எனக்கு என்னோடய லிப்ஸுக்கும் என்னோடய ஸ்கின் டோனுக்கும் அது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு வந்து மிஸ்ஸேயில் வாங்கின ஒரு இயர்ரிங். எனக்கு அதே மாதிரி இந்த ஹேங்கிங் போடுறதும் ரொம்ப நான் விரும்ப மாட்டேன். ரொம்ப ரேராக தான் நான் ஹேங்கிங் போடுவேன். ரொம்ப எல்லாமே நான் வந்து ஸ்டட்டு டைப் அந்த மாதிரி தோடு தான் நான் போடுவேன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு மேலுக்கு அதுக்கு ஒரு குட்டி சிங்கிள் ஸ்டோன் தோடு ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேரை வந்து நான் லைட்டாக ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரொம்ப புஃப்னு பறந்துருந்த மாதிரி இருந்தது ஹேரு. அதனால லைட்டாக ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப பக்காவாக பண்ணல, பட் லைட்டாக ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருந்தேன். அண்ட் பர்ஃப்யூம் வந்து எனக்கு இந்த பர்ஃப்யூம் பேர் தெரியல. இது வந்து நான்
மினிசோவில் வாங்கினேன். எனக்கு ரொம்ப இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லாமல் அது சட்டிலாகவும் இல்லாமல் ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் இது இருந்தது. ஸோ நான் எங்கே போனாலும் வந்து வெளியில் வந்து என் ஹேண்ட்பேக்கில் வந்து ஒரு பர்ஃப்யூமும் லிப்ஸ்டிக்கும் வாலெட்டு அண்ட் கிளாஸஸ் இது எடுத்துப்பேன் நான். ஸோ இதுதான் என்னோடய சிம்பிள் மேக்கப். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.